ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன வீட்டில் செஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சோம். அதான் சரின்ட்டு ஒரு வீடியோவாக எடுத்துடலான்ட்டு தான் எடுத்து போட்டிருக்கேன். அதனால் வாங்க எப்படி செஞ்சேன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னுக்கிட்டே நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வேணும்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க எப்படி செஞ்சேன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிக்கன் வந்து ஒரு 1/2 கிலோ சிக்கன் தான் எடுத்துருக்கோம். அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு 2 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, மல்லித்தழை, ஒரு சின்ன சைஸ் தக்காளி, அதுக்கப்புறமேட்டு ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சோண்டு இஞ்சி, ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம். பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன வெங்காயம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய வெங்காயம் வந்து எண்ணெயில் போட்டு வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வெங்காயம் வந்து அந்த இஞ்சி பூண்டு கூட வந்து ஒன்றா சேர்த்து அடிக்கிறதுக்கு, ஒன்றா சேர்த்து அதையும் சேர்த்து அடித்து குழம்பு கிரேவி வச்சோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதெல்லாம் சின்ன வெங்காயமாக எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணிட்டேன், அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு அதில் வந்து கிரேவி வைக்க தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றிட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க பெரிய வெங்காயம் இருக்குல்ல, அதை வந்து எண்ணெய் சூடானோடனே அதை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கும் போதே என்ன பண்ணிட்டேன், கொஞ்சோண்டு கருவேப்பிலும் சேர்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த பெரிய வெங்காயம் கருவேப்பிலை இது ரெண்டையும் தான் என்ன பண்ணணும், அந்த வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதக்கணுக்கா. ரொம்ப டீப் ஃப்ரைலாம் ஆக வேண்டாம். அதனால் ஒரு கண்ணாடி பதம் அந்த வீடியோலேயே காணிச்சிருப்பேன் எந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கணும் அப்படின்ட்டு. அந்தளவுக்கு பெரிய வெங்காயம் வதங்கின பிறகு என்ன பண்ணணும்னா, தக்காளி வெட்டி வச்சுருக்கோம்ல இந்த வெங்காயம், அது வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கும்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிறனால வெங்காயம் வதங்கிறது கொஞ்சோண்டு உப்பு போட்டு அது வதங்கவும் என்ன பண்ணுங்கள், வெட்டி வச்சுருக்க தக்காளி இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதையும் கொஞ்சோண்டு மல்லித்தலை எடுத்து வச்சுருந்தோம்ல அதையெல்லாம் ஒன்றா போட்டு நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வதக்கிட்டு தக்காளியும் காணிச்சிருப்பேன் எந்த அளவுக்கு வதக்கணும் அப்படின்ட்டு. அந்தளவுக்கு தக்காளியும் வதக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வதக்கிட்டு இது வதங்கிட்டு இருக்கும்போதே என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த மிக்சியில் கொடுத்து அடிக்க வேண்டியது கொஞ்சம் இருக்குல்ல, இஞ்சி, வெள்ளைப்பூடு, அதுக்கப்புறமேட்டு என்ன சின்ன வெங்காயம், இது 3ம் மிக்சியில் கொடுத்து அடித்து எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, மல்லித்தலை எல்லாம் வதங்கின பிறகு என்ன பண்ணிக்கலாம், அந்த அடித்து வச்சுருக்கிறத வந்து இது கூட சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்து அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு என்ன பண்ணிக்கலாம், வதக்கிக்கலாம். ஏன்னா இன்னி வந்து கரண்டி வச்சு கிண்டணும் அடிக்கடி. ஏன்னா இந்த நம்ம இஞ்சி வெள்ளைப்பூடு போட்டிருக்கிறதுனால அடி பிடிக்கும் பார்த்துக்கோங்க. அப்படிங்கிறதுனால அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா பச்சை வாசம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா என்ன பண்ணலாம், வதக்கி விட்டுக்கலாம். அடிக்கடி கரண்டி வச்சு இதை கிண்டுங்க, எல்லாம் அடி பிடிச்சிரும். அதுக்கப்புறமேட்டு கழுவி வச்சுருக்கோம்ல சிக்கனு, இது நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்திங்களா. எல்லாம் நல்லா வதங்கி பச்சை வாசல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கா. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணிக்கலாம், நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஒன்றா சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றா சேர்த்து இதை வந்து நம்ம இனி தண்ணி எதுவுமே இப்போதைக்கு எதுவும் சேர்க்கலை. அந்த மசாலா எல்லாமே இந்த சிக்கன் கூட நல்லா மிக்ஸ் ஆகி அந்த ஆவிலேயே வேகட்டும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தண்ணி சேர்க்க வேண்டாம். அப்படிங்கிறதுனால நல்லா கரண்டி வச்சு அந்த எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்துட்டு ஆவிலேயே வேக வச்சு அப்பப்போ குலுக்கி விடுங்க, இல்லை கரண்டி வச்சு கூட லைட்டாக கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு அது ஓரளவுக்கு என்ன ஆயிரும், அந்த எண்ணெய் அந்த மசாலா எல்லாம் அதுலேயே வேகவும் என்ன பண்ணிக்கலாம், இப்போ ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து கிரேவி தானே செய்ய போகிறோம், அதனால் ஒரு 2 கிளாஸ் மட்டும் ஒரு சின்ன கிளாஸ்ட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். திரும்ப இந்த இதில் சிக்கனில் இருந்துமே தண்ணி விடும், அதனால் ரொம்ப தண்ணி வைக்க வேண்டாம். ஒரு 2 கிளாஸ். நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிக்சியில் நம்ம வெங்காயம் எல்லாம் பேஸ்ட்டாக அடித்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதையே என்ன பண்ணிட்டேன், கழுவி அந்த தண்ணியை வேஸ்ட்டு பண்ணாமல் அதையே கழுவி அந்த தண்ணியவே உள்ளே சேர்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 கிளாஸ் தண்ணியும் சேர்த்துட்டு இப்போ வந்து சிக்கனுக்கு தேவையான உப்பு ஃபுல்லாக போட்டுருங்க. குழம்புக்கு கிரேவிக்கு தேவையான உப்பு ஃபுல்லாக போட்டுட்டு இதுக்கப்புறமேட்டு மசால் தான் சேர்க்கணும். நான் வந்து கொஞ்சோண்டு கடம் மசாலு, சிக்கன் மசாலா தான் போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா, என்ன தான் சிக்கன் மசாலா போட்டாலும் நம்ம வீட்டு மசால் பொடி போட்டால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா
அந்த கிரேவி வந்து நல்லா திக்காக நல்லாயிருக்கும். ஏன்னா தேங்காய் எதுவுமே சேர்க்கலை, இது மட்டும்தான். அப்படிங்கிறதுனால வீட்டு மசாலாவும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ரெண்டு மசால் பொடியும் போட்டுட்டு நல்லா அந்த மசாலா வந்து நல்லா சுற்றி கிண்டி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். அது எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு கிண்டி விட்டுட்டு குழம்புக்கு தேவையான உப்பு பார்த்து மூடி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். மூடி வச்சிட்டா என்ன பண்ணுங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா அதே தண்ணியெல்லாம் வற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். நான் வீடியோலேயே காட்டியிருப்பேன். அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமேட்டு சுட சுட சாப்பாடு, இட்லி, தோசை, அப்புறம் சப்பாத்தி இது எல்லாமே வச்சு ஒன்றா வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு தான் இன்றைக்கி வந்து கிரேவி வச்சோம் வீட்டில். நாங்கள் இன்றைக்கி சாப்பாட்டு கூட தான் வச்சு சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படிங்கிறனால நல்லா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.